சித்த வேதம் அறிவு விளக்கம். இந்த அறிவு விளக்கத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்காக இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இன்றைய அனுபவம் நமக்கு 4வது முதல் நிமிஷம் ஒரு அச்சம் போக்குறதுக்கா ஒரு அனுபவம் ஆத்மநமஸ்காரம். வந்து நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு மோட்ச சூத்திரம்னு சாமி சொல்லி இருக்காங்க. நம்ம இதன்படி நம்ம காலம் கடந்து போச்சுக்கோம். எல்லாருக்குமே காலம் கடந்துச்சு. அபவ் 60 உள்ளவங்களாம் என்னடா இது நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காது என்ன செய்யறது, இன்னும் ஒரு பெரிய தடுமாற்றத்தில் இவ்வளவு நாள் பண்ணிகிட்டு இருக்கோமே. இதில் ரொம்ப சீனியர் எல்லாம் இருக்காங்க, 30 வருஷம் 40 வருஷம். அவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன ஒரு பஞ்சதந்திர கதை மூலிமா நான் சொல்கிறேன். ஒரு குருவி வந்து அதோட குஞ்சு வந்து கடலில் விழுந்துச்சு. கடலில் விழுந்தது இது என்ன செய்யுது, சரசரன்னு ஓடி போய் கடலில் விழுது, இந்தாண்ட வந்து சில்பிட்டு விழுது, கடலில் விழுது, இந்தாண்ட வந்து சில்பிட்டு இப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இப்படி விழுந்துக்கிட்டே இருக்குன்ட்டு மேலே நாரதர் போகிறாரு. நாரதர் போகிறவர் பார்த்துட்டு குருவிட்ட வந்து என்னம்மா இப்படி பண்ணுற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட பேச நேரம் இல்லையா, நான் கடலை இறச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ இன்னும் உங்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு. இல்லை சொல்லு என்னான்னு சொல்லு, இப்போ பேச நேரம் இல்லைனால நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உழுந்து எழுந்திரிச்சு கண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ போய் சொல்கிறாங்க, இந்த சொல்லு என்னான்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், உள்ளே விழுந்துட்டு கடலில் நான் அதை காவந்து பண்ணுறதுக்காக நான் இந்தாண்ட தண்ணியை இறக்கிறது நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இப்போ வந்து பேச்சு கொடுத்துருக்கீங்க, நான் எப்போ இறச்சி என் பிள்ளைய காப்பாற்றுவேன் அப்படின்னா, அது சரி முட்டாள குருவியே நீ என்ன இப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதெல்லாம் பேச நேரம் இல்லை, நீ போகணும்னு சொல்லி வந்து ஏந்திரிச்சு வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நாரதர் பார்க்குறாரு, சரி என்னடா அது நம்ம எப்படி நம்ம விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை எடுத்து இந்த குஞ்சை எடுத்து கொடுத்து, நீ இந்த மாதிரி பண்ணாத, ஒழுங்காக செய்ய, நீ தான் அவன் குருவி அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தியா என்ன நான் எடுத்து கொடுக்குறேன் என்ன ஆகும், நீ கடலை எந்த காலம் இருக்குது, அதெல்லாம் இல்லை, எப்படியும் அந்த குருவி கிடச்சிருச்சா இல்லையா, நீ கொடுக்குறாங்கன்னா செத்தனால இன்னும் செத்தனால இறச்சி முடிச்சுட்டு போனேன், அதனால் இது நீ உன்னால தான் கிடைக்கல, எப்படியும் எனக்கு கிடச்சிருச்சா இல்லையா, குருவி கிடச்சிருச்சா இல்லையா, என் புள்ள கிடச்சிருச்சுலே எனக்கு அப்படின்னு அந்த குருவி. அதான் தெய்வத்தால் ஆகாததையும் முயற்சிதன் மெய்வருந்த கூடியதுன்னு திருவள்ளுவர் சொன்னது. நம்ம வந்து எவ்வளவு எஃபர்ட்டு போடுறோமோ அவ்வளோ எஃபர்ட்டு தான் நம்மளுக்கு பலன்கள். இன்றைக்கி வந்து நம்ம நல்லா செய்கிறோம் தப்பாக செய்கிறோம், அவ்வளோவா நம்மளுக்கு தெரியல, யாருமே அதை பற்றி மனசுலேயே நினைக்க வேண்டாம். நம்ம நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உடம்பு நல்லா வச்சுக்கணும், எஃபர்ட்டு போகணும், அவ்வளோதான். எஃபர்ட்டு போகணும். நீங்கள் 1 மணி நேரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் வந்தோம், 1 மணி நேரம் செஞ்சோம் போகணும், அதுமாரி யாருமே இருக்காது. என்ன செய்யணும், இதை வந்து உள்ளார அந்த ஃபயர் இருக்கணும், இந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். தலையில் ஒருத்தர் நெருப்பு பிடிச்சிக்கிட்டுனா என்ன செய்வான், அலறி அடிச்சுட்டு ஓடி போய் இங்கே பார்ப்போமா அங்கே பார்ப்போமா ஏதாச்சும் செய்வோமா அப்படின்னு தப்பிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபயர் இருக்கணும். அந்த ஃபயர் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சித்திக்கும் ஒழிய சும்மா போனோம் 1 மணி நேரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜென்மம் தள்ளி போயிடும். இன்னும் அப்புறம் இது உங்களுக்கு கிடைக்காம இருக்காது, அடுத்த ஜென்மம் வேறு பாடி வரும், அதெல்லாம் தேவையில்லை. இப்பயே பிடிச்சி இப்பயே இதுக்கு என்ன செய்கிறது, இது ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தரும் பாடுபடுங்க. காலம் கடந்துருந்துச்சு. காலம் வந்து ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து நம்ம பல்லலாறு தான் சொல்லுவார், காலத்தை கடத்தாங்கப்பா, இப்பயே காலம் ரொம்ப சரியாக போயிட்டு நேரம் இல்லை, இன்னும் இந்த கோயில் குளத்துலலாம் போன காலம்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் அழிச்சு விட்டுதான். நம்மளுக்கு மோட்ச சூத்திரம்லாம் இதுதான்.
இதை விட்டால் வேறு மார்க்கமே கிடையாது. நம்ம தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. அதனால் எல்லாரும் இதை வந்து பலன் அடைஞ்சு இதில் ஆர்வத்தை காமிச்சு ஒரு இந்த நீங்கள் ஜபம் பண்ணுற டயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நீங்கள் உங்களுள்ள இருக்கிற இறைவனை நீங்கள் அவங்களால உணர முடியும். போனோம் 1 மணி நேரம் பண்ணோம், இன்றைக்கி 1 மணி நேரம் போனோம், நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணோம். 1 மணி நேரம் பண்ணிட்டேன் உட்காராமல் எழுந்திரிக்காமல் உட்காந்து 1 மணி நேரம் பண்ணிட்டேன் வேலைக்கே ஆகாது. நீங்கள் ஜபத்தாயத்தை கூட்டி பாருங்க. ஒரு நாள் காலையில் அதிகாலையே 3 மணிக்கு எழுந்திரிச்சுங்க. எழுந்திரிச்சு ஒரு காலமும் நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்புறம் உங்கள் தன்னால் உள்ள இழுத்துரும். நீங்கள் இருக்கணும்னு தேவை. இப்போ மனசு தான் இதுக்கு எல்லாத்தையும் காரணம்னு அப்பா சொல்லிட்டாரு. மனசு தான் குரு, அதனால தான் மனசு குருன்னு சொல்கிறார். ஆனால் மனசு குருன்னா குரங்குன்னு சொல்லிவிட்டாங்க. இது குரங்க போய் எப்படியா குருவாக்குறது அப்படின்னா இப்படி தான் ஆகணும். குரங்கு என்ன செய்யும்? குரங்கை இழுத்து நீங்கள் இந்த பாதையில் விட்டீங்கன்னா அது பாட்டு அந்த பாதையில் போயிட்டு இருக்கும். நீங்கள் இந்த பாதையில் இழுத்து விட்டுருங்க. இதில் என்னென்ன பாதை, இந்த பாதையில் போகிறதுக்கு என்னென்ன மார்க்கம் உண்டோ, என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சித்திக்கும். எல்லாரும் பலன் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆத்மா ஆத்மா